கன்னியாகுமரியில் 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகர்கோவிலில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசினார். அப்போது திமுக அரசின் திட்டங்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான 6 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். சுற்றுலா மையமாக திகழும் கன்னியாகுமரியில் 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் 25 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிட்ட புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். குளச்சலில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்படும் என்றும் களியக்காவிலை கன்னியாகுமரி இடையே 9 கோடி ரூபாய் மதிப்பில் சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். முளகுமூட்டில் உள்ள தூய மரியன்னை பேராலயம் 2 கோடி ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்படும் என்றும் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான நிதி உதவிகள் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீடு உள்ளிட்ட நிவாரண உதவிகள் கிடைக்கும் வரை மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.